Today's video விஜயகாந்த் thriller. இன்னைக்கு நம்ம சினிமா வீடியோவில் விஜயகாந்த் நடித்த த்ரில்லர் படத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பீதியை கிளப்பிய படங்கள், அந்த காலத்தில் பட்டையை கிளப்பிய படங்கள் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். அந்த படங்களை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம். 2 படங்கள் நான் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா 100வது நாள், 2வது ஊமை விழிகள். யாருமே நடிக்க தயங்கிய வேடத்தில் கேப்டனாக கெத்தாக நடித்தார் விஜயகாந்த். அதற்கு பிறகு தான் இவருக்கு கேப்டனுங்கிற பேர் வந்தது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த வயதிலேயே அவருக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. அப்போவே அவர் முதுமை தோற்றத்தில் நடித்து அசத்தி இருப்பார். இது சிவாஜி மட்டும்தான் பண்ணினார். அதற்கு பிறகு தைரியமாக பண்ணது விஜயகாந்த் சார் தான். மார்க்கெட் காலாவதியாகிவிடும் அப்படின்னு நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி முதுமையான தோற்றத்தில் நடிக்க பயப்படுவாங்க. ஆனால் கதையை மட்டும் நம்பி துணிச்சலாக கேப்டன் நடித்து அசத்தினார். இப்போ நம்ம அந்த 2 படங்களை பார்க்கலாமா? 1984 கேப்டன் நடித்து வெளியான படம் 100வது நாள். இந்த படத்தை மணிவண்ணன் இயக்கியிருப்பார். விஜயகாந்த், நளினி, சத்யராஜ், மோகன் உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க. 100வது நாள் நாம் எல்லோருமே பார்த்துட்டோம். கொஞ்சம் கூட மறக்க முடியாத படம். இந்த படத்தை 12 நாட்கள் தான் எடுத்தாங்களாம். பிரம்மாண்டமான த்ரில்லர் படம் இது. ஆனால் எடுக்கப்பட்ட நாட்கள் 12 நாட்கள் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. 12 நாட்களில் எடுக்கப்பட்ட படம் இது. மோகன் கொலை பண்ணி எல்லோரையும் மிரள வைத்த படம். இந்த படத்தோட காட்சி அமைப்புகள் ரொம்ப பயங்கரமாக எடுக்கப்பட்டு இருக்கும். அடுத்து என்ன வருமோ டிக் திக் 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 நம்ம அப்படியே சீட்டு நுனியில் உட்காந்துருப்போம். சத்யராஜ் மொட்டைத்தலையோடு அசத்தி இருப்பார். மொட்டைத்தலையோட ரத்தம்லாம் வடிகிறதுல அப்படியே நிற்பார் பாருங்க. அந்த காலத்தில் சின்ன பசங்கள்லாம் அப்படியே பயந்துட்டு பார்ப்பாங்க படத்தை. அப்படி ஒரு நல்ல படம் இது. அடுத்து 1986 வெளியான படம் ஊமை விழிகள். இது திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இயக்கிய படம். அரவிந்த் இயக்கினார். ஆபாவானன் டீம். இந்த படத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு முதுமையான வேடத்தில் நம்ம கேப்டன் நடிச்சிருப்பார். சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த வேடத்துக்கு இவர் தான் செட் ஆவாருங்கிற மாதிரி நடிச்சிருப்பார். அருண் பாண்டியன், கார்த்திக், ஜெயச்சந்திரன், சரிதா, மலேசியா வாசுதேவன், ரவிச்சந்திரன், சந்திரசேகர், விசு, சச்சு, டிஸ்கோ சாந்தி, தேங்காய் ஸ்ரீனிவாசன், சசிகலா, இப்படி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. பயங்கரமான த்ரில்லர் படம் இது. இதுலேயும் அப்படி தான். அடுத்த காட்சி என்ன வருமோ நம்ம சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இந்த படத்தோட காட்சி அமைப்புகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கும். 1 hour கழித்து தான் விஜயகாந்த் வருவார். ஆனால் வந்த என்ட்ரியும் சரி, அவர் கடைசி வரைக்கும் அவர் கலக்குன்னு கலக்கியிருப்பார். தீனதயாளன் அப்படிங்கிற கேரக்டரில் தான் கலக்கியிருப்பார். ஒவ்வொரு கொலையாளியாக அப்படியே அவர் சூப்பராக பிடிப்பாருங்க. மெயின் வில்லனாக ரவிச்சந்திரன் நடிச்சிருப்பார். வயசான கெட்டப்பில் அவர் சூப்பராக நடித்து நம்மளை மிரட்டியிருப்பார். இந்த படம் 200 நாட்கள் அந்த காலத்தில் ஓடி மகா வெற்றியை தந்த மகத்தான படம் அப்படின்னு சொல்லப்படுறது. இயக்குநர்களுக்கும் நல்ல வரவேற்பை கொடுத்த படம் இது அப்படின்னு நாம் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சினிமா வீடியோவில் விஜயகாந்தோட 2 த்ரில்லர்ஸ் படத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.